ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம்பா. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 247 சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2705 இந்த 4லேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொல்லியிருப்போம். சி போர்டு 8 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பிசிக்கு நம்ம 68 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சொல்லியிருப்போம் சரிங்களா. ஆனால் பிசிக்கு 68 வரல நண்பா, 47ன்னு போயிருக்கு. அந்த 8 பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிடுன்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா சி போர்டு 8 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அது 7ன்னு போயிடுச்சு சரிங்களா. நம்ம உளுந்த ரிசல்ட்டுக்கு எப்படி வேணாலும் கணக்கு போட்டு சொல்லிடலாம் சரிங்களா. இது பாருங்கள், இங்கே ஒரு 78 சரி நண்பா, சரியாக ஒரு 78 பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு அதே பார்த்தீங்கன்னா ரிட்டன் 78க்கு இங்கே 87. இந்த சென்ட்ரல் நம்பர், இந்த 5 நாளுக்கு சென்ட்ரல் நம்பர் பார்த்தீங்கன்னா 74. இப்போ அதே பார்த்தீங்கன்னா நமக்கு 47 ரிட்டன் சரிங்களா. இதெல்லாம் ஒரு ஈஸியான ட்ரிக்கு தான் நண்பா. நம்ம 47 எப்போன்னா 3 நாள் கழிச்சு இல்லை 4 நாள் கழிச்சு 4 நாள் இல்லை 3 நாள் வந்து ரிட்டன் ஆகி வருதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். இங்கே வந்து 47 வந்ததுனால தான் நம்ம என் கணக்கில் 47 வரல சரிங்களா. இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு 47 ஒரு அருமையான நீங்கள் எடுத்துக்கலாம். சரி விடுங்க, பட் இருந்தாலும் போயிடுச்சு சரிங்களா. இப்போ நாளைக்கு மிஸ் ஆகாது. 15ஆம் தேதி நிர்மல் கம்பெனியோடைய 406 சரிங்களா. அந்த டிராவுக்கு நம்பர் எடுத்துறேன். உங்கள் கணக்கோடு இருந்துச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆல் போர்ட் ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக வின்னிங் வரும் சரிங்களா. ஏசிபிசி விளாட்றவங்களுக்கு ஈஸியாக வின்னிங் வந்துடும். பாருங்கள், நான் எங்கெங்கே மார்க் பண்ண பாருங்கப்பா. இது கொஞ்சம் அதிகமாக வீடியோ ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் லென்த்தான வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள் சரிங்களா. 1 மார்க் பண்ணுறேன், 1 2 3 நாள் விட்டு இந்த 8 மார்க் பண்ணுறேன். இப்போ 3 நாள் இடையில கேப் சரிங்களா. அப்போ அடுத்து 1 2 3 நாள் விட்டு இந்த 2 மார்க் பண்ணுறேன். 1 2 3 நாள் விட்டு இந்த 3 மார்க் பண்ணுறேன். இப்போ அடுத்து 1 2 3 நாள் விட்டு இந்த 8 மார்க் பண்ணுறேன். 1 2 3 நாள் விட்டு இந்த 8ஆம் நம்பர் மார்க் பண்ணுறேன். அடுத்து 1 நாள் 2 நாள் 3 நாள் விட்டு இந்த 9 மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ அடுத்தது 1 2 3 நாள் விட்டு இந்த 1 மார்க் பண்ணுறேன். அடுத்து 1 2 3 நாள் விட்டு இங்கே 4 சரிங்களா. அங்கே 4 பார்த்துக்கோங்க நண்பா. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியிலேருந்து, போன மாதம் 5ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ 3 நாள் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. கலரை மட்டும் மாற்றிக்கலாம் நண்பா. நம்ம அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 4 சரிங்களா, இந்த 4 நான் மார்க் பண்ண முடியல 3 நாள் கழிச்சு, அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்பா, பார்த்துக்கோங்க. இந்த 4 இந்த 946 சரிங்களா. அதில் இருக்கிற பி போர்டு மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அந்த பி போர்டு நண்பா ஒரு நாள் டிலே ஆகி சரிங்களா, டிலே ஆகி இங்கே சி போர்டில் சரிங்களா, இந்த சி போர்டில் இங்கே பவரில் வந்து நிற்குது. இப்போ அதே மாதிரி இங்கே 1 ஒரு நாள் டிலே ஆகி பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பவரில் இருக்குது. இப்போ அடுத்தது இந்த 9, இந்த 9 ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்ட்லையும் இருக்குது, இங்கே சி போர்ட்லையும் இருக்குது. அப்போ இங்கே பவர் அண்டு மெயின் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற 8 ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்ட்லையும் இருக்குது, பி போர்ட்லையும் இருக்குது ஓகேவா. அப்போ இங்கே பவர் அண்டு மெயின். அப்போ இங்கே இருக்கிற 8 ஒரு நாள் டிலே ஆகி பி போர்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 3 ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3 சரிங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் இருக்குது, இல்லை நண்பா மெயின் சரிங்களா. இது 3ஆம் நம்பரு மெயின். அப்போ இங்கே இருக்கிற 2 ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்டில் 7ன்னும் சி போர்டில் 2 இருக்குது. அப்போ இங்கே பவர் அண்டு மெயின். இப்போ அதே மாதிரி பி போர்டில் இருக்கிற 8 ஒரு நாள் டிலே ஆகி ஏ போர்டில் இங்கே பவரில் இருக்குது. இங்கே இருக்கிற 1 பி போர்டில் இருக்கிற 1 ஒரு நாள் டிலே ஆகி சி போர்டில் 1 இங்கே மெயினாக இருக்குது. இப்போ அதே மாதிரி 1 2 3 நாள் கழிச்சோம்னா இங்கே 3. அப்போ நாளைக்கு 3 இல்லைனா 8 சரிங்களா, 100% வரும் நண்பா. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அதாவது இந்த 71 81 வின்னிங் எடுத்துக்கலான்னு சொன்னேன்ல, அது இந்த மெத்தட் நான் பார்த்தேன். இன்றைக்கி நான் கண்டுபிடிக்கும் போது இந்த நம்பர் கண்டுபிடிச்சேன். 1ஆம் நம்பர் கன்ஃபார்ம் வருதுன்ட்டு பாருங்கள். நாளைக்கு 3 8 இல்லாமல் கேம் இல்லை சரிங்களா. 3 8 இல்லாமல் கேம் இல்லை. இதை நான் அன்றைக்கே நண்பா நான் பார்த்துன்னு இருக்கேன் சரிங்களா. ஏன்னா இந்த நம்பர் சொன்னாங்களே இந்த மெத்தட் நண்பா 11ஆம் தேதி 11/11/2024 ஆல் போர்டில் 6-1 100% சரிங்களா. எங்கள் ரிசல்ட்னா 517க்கு கீழே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 591 சி போர்டில் 1 பாஸ் ஆகிருந்துச்சுல, அந்த மெத்தட் தான் இப்போ நான் சொல்லி காமிச்சேன் சரிங்களா. இப்போ இன்னொரு மெத்தடு இப்போ நான் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சிறுசக்தி, இந்த சிறுசக்தியோடைய ஒய் போர்டு சரிங்களா. சிறுசக்தியோட ஒய் போர்டு என்ன நம்பர்னா, சிறுசக்தியோட ஒய் போர்டு பார்த்தீங்கன்னா 4 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. சிறுசக்தி ஒய் போர்டு பார்த்தீங்கன்னா 4 நம்ம சிறுசக்தி ஒய் போர்டு 4 சரியாக ஒரு 4 நாள் கழிச்சிடலாமா. 1 2 3 4 நாள் கழிச்சா ஒரு 0. இப்போ அடுத்தது 8 1 8 6 போனால் ஒரு 3.
இப்போ அடுத்தது 1 3 3 2 4 நாள் கழிச்சோம்னா இந்த இடத்துல 1. அடுத்து 5 1 3 0 போனால் ஒரு 8. இப்போ அடுத்தது 7 6 0 2 கழிச்சிட்டோம்னா இங்கே 0. அடுத்து 1 9 3 2 கழிச்சோம்னா இங்கே ஒரு 7. சரிங்களா? நம்ம நண்பா பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கட்டம் போட்டுருக்கோம்? 1 2 3 4 5 6 கட்டம் போட்டோம். இன்றைக்கோடு சேர்த்து ஒரு 7 கட்டம் போட்டுருக்கோம். சரிங்களா? இந்த கலர் மட்டும் மாற்றிக்கலாம். என்னடா ஃபஸ்ட்டு கட்டம் 4. சரிங்களா? இந்த 4க்கு இங்கே பார்த்தீங்கன்னா பவர் நண்பா, 4க்கு இங்கே பவர் நண்பா. இங்கே இருக்கிற 0வுக்கு இங்கே பவரும் இருக்குது, இங்கே மெயினும் இருக்குது. சரிங்களா நண்பா? பவர் அண்டு மெயின் பாஸ் இந்த இடத்துல பவரும் பாஸ் இருக்குது, மெயினும் வந்து இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற 3 அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் இங்கே பவரில் இருக்குது. சரிங்களா? அடுத்து இங்கே இருக்கிற 1 இந்த 1 பார்த்தீங்கன்னா 1 வருது 6 வருது. அப்போ இங்கே பவர் அண்டு மெயின். சரிங்களா? அடுத்து இங்கே இருக்கிற 8 பார்த்தீங்கன்னா பி போர்டில் மெயினில் இருக்குது. சரி நண்பா? இப்போ அடுத்தது இங்கே இருக்கிற 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பவரில் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற 7. சரி நண்பா? இங்கே இருக்கிற 7 அப்போ 2 இல்லைன்னா 7. ஏன்னா இது பவர் மெயின் மாறி மாறி வந்தால் கூட பரவாயில்ல. இங்கே பவரு மெயின் பவர் அப்படி வரும்போது ஒருவேளை நாளைக்கு பவர் வருமா மெயின் வருமா, அதேமாதிரி 2 7. சரிங்களா? 100% ஒரு நம்பர் வரும். ஏன்னா அந்த மெத்தடு மட்டும் இல்லை, நம்ம இங்கே ஒரு நம்பர் பார்ப்போம்ல, டெய்லி நம்பர் வச்சு பார்ப்போம்ல. இந்த 6க்கு இங்கே 6னா, இந்த 0வுக்கு இங்கே 0னா, இங்கே 2க்கு இங்கே 7, இங்கே 0வுக்கு இங்கே 5, இந்த 1க்கு 1, இந்த 9க்கு 4, இந்த 3க்கு 8, இங்கே 2க்கு 2. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 7 வருதா? அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 7. சரிங்களா? இதில் வந்து ஒரு 100% ஒரு நம்பர் ஹிட் ஆகணும். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 100%. அப்போ நம்மளுக்கு முன்னாடி எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 3 இல்லைனா 8. சரிங்களா? இதில் வந்து ஒரு நம்பர். அப்போ நம்மளுக்கு ஏசிபிசி. சரிங்களா? அப்போ ஏசிபிசிக்கு மட்டும் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பர் பார்த்துக்கோங்க. 3 இல்லைனா 8 இதில் வந்து ஒரு நம்பர். சரிங்களா? அதே மாதிரி 2 இல்லைனா 7. சரிங்களா? இதில் வந்து ஒரு நம்பர் நண்பா. இதில் ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஏபி பிசி அண்டு ஏசி. சரிங்களா? இது எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா 32 37 82 87 கரெக்டாக 4 நம்பர் வரும். அது ட்ரை பண்ணினா 8 நம்பர் ஆகும். சரிங்களா? 8 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக தான் நண்பா. எதில் ரொம்ப ஸ்ட்ராங்னா நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இதில் 2 நம்பர் நண்பா. அந்த 4 நம்பர் பார்த்தீங்கன்னா பிசிக்கு. சரிங்களா நண்பா? பிசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? 38 அதாவது பிசிடி எப்படி எழுதுறீங்கன்னா 32 37 அப்படின்னா 82 87. சரிங்களா? 87 இது அப்படியே திருப்பி நண்பா. பிசிக்கு 23 37 28 87. சரிங்களா? அது வந்து பிசிக்கு மட்டும் தான் ஸ்ட்ராங்கு. நான் ஏன் ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் குறிப்பாக தராமல் பிசிக்கு மட்டும் தரேன்னா இதுவும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் ஒரு நம்பர் எடுக்க போகிறோம்னா நம்ம எந்த ஒரு காரணம் இல்லாமல் எடுக்க முடியாது. நான் எப்போ சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி 2 நம்பர் வந்தால் சரிங்களா, இங்கே மேலே இருக்கிற 5 தான் ஏதாச்சும் பண்ணி வைக்கணும். அப்போ ஏ போர்டுக்கு சும்மா நான் ஏ போர்டு கொடுக்குற நம்பரில் பாருங்கள் 5 இல்லைன்னா 0. ஓகேவா? 5 வரணும், இல்லை அப்படியே 0ன்னு வரணும். அப்படின்னா ஒரு நம்பர் ப்ளஸ் ஆனால் 6 இல்லைனா 1. சரிங்களா? இந்த 4 நம்பர்லேருந்து ஏ போர்டு நண்பா நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு 5 0 6 1. சரிங்களா? பிசிக்கு 32 37 82 87. அது திறப்பினா 23 73 28 78. இதில் ஏ போர்டுக்கு 5 0 6 1 இருக்குது. இந்த 4 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ஏ போர்டு வருது. சரிங்களா? நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக நண்பா. நாளைக்கு சி போர்டுக்கு சரிங்களா, சி போர்டுக்கு 2 ஸ்ட்ராங்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாள் மெயின், ஒரு நாள் ஏ போர்டு, ஒரு நாள் சி போர்டு, ஒரு நாள் ஏ போர்டு, ஒரு நாள் சி போர்டு. அந்த மெத்தட் பார்க்கும்போது சி போர்டுக்கு 2. சரிங்களா?
அப்போ பி போர்டுக்கு 8-3 நண்பா. அதில் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 8 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சரிங்களா. பி போர்டுக்கு 8, சி போர்டில் 2, அப்போ 82. எனக்கு ஏ போர்டுக்கு 5 சரிங்களா. 5 அதாவது நம்ம இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா நண்பா, நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 582 சரிங்களா. இந்த நம்பர் நான் எடுத்த நம்பரு. ஆனால் மிஸ் ஆகாது, இது வந்து நண்பா பவராக மெயினாக தெரியல, ஆனால் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொன்னால் நம்ம கணக்குப்படி பார்த்திங்கன்னா 3 8லேருந்து 4 போர்டு கண்டிப்பாக வந்துடும். 7 2லேருந்து ஒரு நம்பர் ஹிட் ஆகிடும். ஏபிபிசி ஏசிக்கு உள்ளவங்களுக்கு இந்த நம்பர், அது பிசி தான் குறிப்பாக. நான் சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 582 சிங்கிள் நம்பர். ஏன்னா அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது. ஒரு வேளை வின்னிங் வந்தால் தான், வரலன்னா போட்டது எல்லாமே லாஸ். ஒரு நாளைக்கு 500 சம்பாதிக்கிறவங்க 200 லாஸ் ஆனாலும் லாஸ் தான் சரிங்களா. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே கேம் விளாட்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. அது நாளைக்கு வின்னிங் வந்தாலும் சரி வரலாலும் சரி இந்த 582 ஒரு செட் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கிறவங்க இந்த பிசிக்கு 32 திருப்பினா 23 ட்ரை பண்ணிப்பாங்க. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான். இது கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போகணும் சரிங்களா. இந்த சேனல் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடக்கிறவங்க நான் ஏன்னா ஒரு நம்பர் தான் கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் கணக்கோட இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது முழுக்க கெஸ்ஸிங் தான் சரி நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.